கோபண்ணா, இங்கே 3 அணிகள் இப்படி நிற்கிறீங்க. ஆனால் பாஜக சொல்கிறாங்க எங்களுக்கான களம் இங்கே தொடங்கிருச்சுன்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் இங்கே எந்த இடத்துல இருக்கு? இப்போ 2019 கடைசியாக நடைபெற்ற தேர்தல், அதில் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சி அப்படியே இருக்கு, இன்டாக்டாக இருக்கும். அவங்க 53%, நாங்கள் வாங்க 38 இடம் ஜெயித்தோம். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அதிமுக இருக்கு, புதிய தமிழகம் இருக்கு, தேமுதிக இருக்கு. அதில் இருந்த பாமகவும் பிஜேபியும் போய் தனி அணி அமைச்சிட்டாங்க. அதனால் அவங்க சதவிகிதம் ஒன்றா இருந்த போதே கிட்டத்தட்ட 30-31% தான். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா 12-13% வித்தியாசம் இருக்குது. ஆக எங்களை பொறுத்தவரை இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி எதிராக ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் அதிமுக. எங்கள் இலக்கு என்பது வருகிற மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். சரி, இது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கிற, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி உதவி கேட்டாலும் அதை மறுக்கிற ஒரு கட்சியாக பாஜக இருக்கு. அதனால அதாவது இந்தியாவிலேயே பாஜகவையும் மோடியும் வெறுக்கிற ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான். அந்த வகையில் நாங்கள் எங்கள் பிரச்சாரம் இன்னைக்கு நேற்று திருவாரூர்ல முதலமைச்சருடைய உரையை நான் கேட்டேன். சமீபத்தில் நாங்குநேரில் கேட்டேன். ரொம்ப தெளிவா உண்மத்தில் நல்ல உண்மை ஒளியோட அவர் பேசுகிற பேச்சு, கருத்து கொள்கை ரீதியான கருத்து, பாஜகவினுடைய பிளவுபடுத்துகிற மதவாத அரசியலுக்கு எதிராக தெளிவா கருத்து சொல்றாரு. எங்க இலக்கு, எங்க எதிரி யார் என்று எங்களுக்கு நாங்க நல்ல தெளிவா இருக்கோம். ஆனா எங்களுக்கு எதிராக இருக்கிற அதிமுகவுக்கு யார் எதிரின்னு தெரியல. இப்ப நண்பர் சரவணன் சொன்னாரு, அவரும் கல்யாண சுந்தரம் பதில் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு அதிமுக பாஜகவை முழு மனதோடு எதிர்க்கிறதா என்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே போல பாஜக சூர்யா ஒரு விஷயம் என்ன முன்வைக்கிறார்னா, தமிழ்நாட்டு களத்தோட மட்டும் இதை பொருத்தி பார்க்க முடியாதுங்க. இந்திய அளவில் கடந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டுச்சு, ராகுல் காந்தி அடுத்த பிரதமர்னு. அதனால கூடுதலா சில வாக்கு வந்துச்சு சதவீதம். இந்த முறை அப்படி இல்லை, பலவீனமான இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க, காங்கிரஸினுடைய இருப்பு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, நான் காங்கிரஸ் கட்சி இந்திய அளவில் 2019 இருந்ததை விட தலைவர் ராகுல் காந்தியினுடைய இந்திய ஒற்றுமை பயணத்தின் மூலம் அதற்கு கிடைத்த வரவேற்பின் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக வலிமை பெற்றிருக்கிறோம். 1. 2வது, 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு எதிராக இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில கட்சிகளும், நான் கேட்கிறேன், எங்க கூட 24 கட்சி கூட்டணி. பாஜகவோட யார் கூட்டணி வைத்திருக்கிறாங்க? கூட்டணி ஒரு கூட்டணின்னு சொல்லிக்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் சந்திரபாபு நாயுடு போயிருக்காரு. மகாராஷ்டிரா இந்த மாதிரி தான் இருக்கே தவிர, நாங்கள் ஒரு வலிமையான மாநில கட்சிகளோடு அந்த ஃபெடரலிசத்தில் நம்பிக்கை இருக்கிற கட்சி, இந்த மாநில உரிமைகளை நிதிஷ்குமார் போறது தான் எங்களுக்கு நல்லது. அங்க நாங்கள் வெற்றி பெறுவதற்கு அதுதான் எங்களுக்கு சாதகமாக இருக்கு. நண்பர் வயநாடு பற்றி பேசினார். நான் சொல்லுகிறேன், வயநாட்டில் போன தடவை அவர் மக்களவை உறுப்பினராக இருந்தார், மீண்டும் போற்றியிருக்கிறார். அங்கு ஒரு கலண்டர் எப்படி இருக்குன்னா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எதிர்த்து அணி கண்டால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அந்த வகையில மார்க்சிஸ்ட் வெற்றி பெற்றாலும் நல்லது, நாங்கள் வெற்றி பெற்றாலும் நல்லது என்பதுதான், பாஜக வரக்கூடாது என்பதுதான் எங்கள் இலக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் அங்கே இருக்கிற சிபிஐ வேட்பாளரை எதிர்த்து தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட போன தடவையும் வெற்றி பெற்றார், இந்த தடவையும் வெற்றி பெற போகிறார். ஆக இந்த நிலையில பார்க்கிறப்போ தமிழ்நாடு கிட்டத்தட்ட நீங்க சொல்றது எப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் இங்க எதிர்நிலையில இருந்தாதான் பிஜேபி வர முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு இப்ப வர்றாங்கன்னு அப்ப பொருத்தி பார்க்கணும். இல்ல, அப்படி கிடையாது. அதாவது நாங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்களும் 2 பேரும் பாஜகவை எதிர்ப்பதில் ஒரே கருத்தோடு இருக்கிறோம். ஆனால் அதுல நீங்க என்னன்னா, அங்க நாங்க 2 பேரும் எதிரெதிர் அணியில் இருந்தாதான் பாஜகவினுடைய வாக்கு வங்கியை குறைக்க முடியும். அது ஒரு கடல் நிலவரம். அதே ஒப்பிட்டு தான் சொன்னீங்க. அது வேற, இது வேற. அதோட இது அது வேற இல்ல, என்ன சொல்றீங்க? அதாவது இப்போ நாங்க பாஜகவை எதிர்க்கிற மாதிரி அதிமுக பாஜகவை எதிர்க்கிறது இல்லை. அதுல 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 எல்லாம் கல்யாண சுந்தரம் பேசுறாரு.
கல்யாண சுந்தரம் பேசுகிற தெளிவான பேச்சை நாளைக்கு எடப்பாடி பேசுவாரா? ஓகே, கேள்விக்குறி. இல்ல நான் ஒரு விவாதத்துக்காக கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க, சரவணன் சொல்றாரு, நான் பேசுகிறேன். நான் வர பேராசிரியர் உங்கள்ட்ட வர கல்யாண சுந்தரம் வர இல்ல ஒரே நிமிஷம் சரவணன் வர. இதுல என்னன்னா முதல்ல கூட்டணி விட்டு அவங்க வெளியில வரன்னு தீர்மானம் போடுறாங்க. அதிமுக தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. நீங்க சொன்னீங்க இல்ல இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும், அவர் சொன்னாதான் நம்ப முடியும். நீங்க அவர் அதுக்கு பிறகு 2 கூட்டத்தில் சொன்னார் பாஜகவோட எப்பவும் கூட்டணி இல்லைன்னாரு. அப்போது இல்ல நம்ப முடியாது நீங்க. அப்புறம் அவர் சொன்னாரு 2026லயும் கூட்டணி கிடையாது அப்படின்னாரு. இன்றைக்கு வரைக்கும் கதவுகள் திறந்திருக்குன்னு உள்துறை அமைச்சர் சொன்ன பிறகும் மூணு கதவு மூணுதான் ஜெயக்குமார்ல தொடங்கி திரு சி.வி. சண்முகம் தொடங்கி கே.பி. முனுசாமி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போதும் நீங்க கேள்விகளை தான் எழுப்புறீங்க. இப்ப தனியா தான் போறாங்க, கூட்டணியில இல்ல, சேரவே இல்லை. நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல அவங்க இணைஞ்சிடுவாங்க. என்னை பொறுத்தவரை அவங்க பாஜகவோட இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க பாஜகவை எதிர்க்கிற கூட்டணி எது? அது திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற எதிர்க்கிற விகிதாச்சாரத்துல வித்தியாசம் இருக்கு. இல்ல பாஜகவை எதிர்க்கணும், ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கிறவங்க திமுக தலைமையில் இருக்கிற எங்க கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்களே தவிர அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஓகே, இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? ராதாகிருஷ்ணன் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி ஓட்டு ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது. அதனால அதிமுக பிஜேபியோட ஒரு மாதிரி வாய்ஸாக இருக்காங்க, டப்பிங் வாய்ஸ் நிழலாக இருக்காங்கன்னு அவங்க பரப்புரை பண்ணுறாங்களா? அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சிடக்கூடாது, அதிமுகவுக்கு தான் அது வரணும், அதனால நாங்கள் 2 பேரும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு வியூகம் இங்கே வகுக்கப்படுதா? எப்படி இதை பார்க்க வேண்டியது? இல்லை, இதில் களத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கோயம்புத்தூரே எடுத்துங்க. கோயம்புத்தூரில் இப்போ கணபதி ராஜ்குமார் மேயராக இருந்தவர், அந்த ஊரில் நன்றாக செல்வாக்கு இருக்கிறவர். அதே மாதிரி அதிமுக கேண்டிடேட் சிங்க ராமச்சந்திரன் ஐடி செக்ரட்டரியாக இருந்தார், ஐடி இப்போ பிரசிடெண்டாக இருக்கார் அதிமுகவுக்கு. அப்போ அவர் பாஜகவுக்கு போட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஏன்னா பாஜக எங்கே நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்படியே நிறைஞ்சிருக்கிறது. களத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடிகள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அங்கே களத்தில் இருக்கின்ற யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்க, இருக்கின்ற பத்திரிகையாளர்களானாலும் சரி, நடுநிலைன்னு தேவையில்லை, ஏதோ ஒரு சார்பு இருக்கின்ற பத்திரிகையாளர்களோட பேச கூட அவங்க சொல்லுவார்கள் காம்படிஷன், இந்த ஆக்சுவல் காம்படிஷன் ராமச்சந்திரனுக்கும் இவர் ராஜ்குமாருக்கு தான்ங்கிறது அங்கேயே உணர்த்துவாங்க. அப்ப அதுதான் கள யதார்த்தம். அதுதான் நிச்சயமாக மாநில தலைவர் போட்டியிடக்கூடிய தொகுதியிலே அதான் நிலவரம். ஆனா நீங்க மீடியால பாத்தீங்கன்னா, இல்லை என்றால் சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா, எந்த சோஷியல் மீடியால பார்த்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல பார்த்தாலும் சரி, யாருடைய மெசேஜஸ் கோயம்புத்தூரை பொறுத்தவரை யாருடைய மெசேஜஸ் அது அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக. சூர்யா என்ன குறிப்பிடுறாருன்னா, உங்களுடைய பரப்புரையில யாரை மையப்படுத்தி பேசுறீங்க, எங்களை தானே மையப்படுத்துறீங்க. இப்ப கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்றது மாதிரி பார்த்தா யார் வலிமையா இருக்காங்களோ அவங்களை எதுக்குறோம்னா எங்களை எதுக்குறீங்க, அப்ப நாங்க வலிவாயிட்டோங்கிறாரு அவரு. இல்ல அப்படி இப்ப தமிழக மக்களை பொறுத்தவரை இப்போ போன முறை ஒரு ராகுல் காந்தி என்ற ஒரு நபரை காமிச்சாங்க, திமுக காமிச்சது. தமிழக மக்கள்கிட்ட பல இடங்கள்ல நானே பேசி பார்த்தேன், யாருக்கும் அவ்வளவு பெரிய ஹோப்லாம் இல்ல. ராகுல் காந்தி அங்க உட்காருவாருன்னு அவரும் சொல்ல, பாக்கி யாருமே சொல்ல, பாதி கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். சரத்பவார் நான் தான் பிஎம் சொல்லிட்டு இருந்தாரு, மம்தா நான் தான் பிஎம், எல்லாரும் அப்படி சொல்லிட்டு எஸ்பி அனைவரும் சொல்லிக் கொண்டு அந்த தருணத்துல கூட மக்கள் தெளிவா இருந்தாங்க. மக்கள் தெளிவா என்ன பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நரேந்திர மோடிங்கிறவர் பிரதமராக இருக்கிறாரு, அவர் தான் பிரதமராக தொடர போறார் என்று தெரிந்து கூட இந்த பக்கம், அதாவது திமுகவினுடைய பக்கத்தில் ஒருவேளை அவர்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பே இல்லை என்று தெரிஞ்சு கூட 39, அதாவது பிளஸ் பாண்டிச்சேரி 39 சீட் திமுகவுக்கு கணிசமாக கொடுக்கிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலைமை அதுதான். அவங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் திமுக எதிர்ப்பில் கணிசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்க இருக்கின்ற வாக்கு வங்கி என்பது ஒரு ஏடிஎம்கே வாக்கு வங்கி இருக்கிறது, டிஎம்கே வாக்கு வங்கி இருக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு பாக்கி இருக்கின்ற அந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் இன்னைக்கு ஒரு நாம் தமிழர் கட்சியோ பாஜக குறிவைக்கின்ற வாக்கு வங்கியா இருக்கிறது. அப்ப அந்த வாக்கு வங்கி எந்த அளவுக்கு கணிசமா இன்க்ரீஸ் ஆகுங்கிற கேள்வி மட்டும் தான் நமக்கு முன்னால் இருக்கிறது. கேரளாவில் எடுத்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் இந்த ஒரு 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா, அதை பத்தி நான் ஃப்ரண்ட் லைன்ல எழுதி இருக்கிற இந்த முறை லோவஸ்ட் பாஜக 10% போயிருக்கிறது, ஹையஸ்ட் 13% வந்திருக்கு. இதுதான் பாஜகவினுடைய கேரளத்தில் இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலைன்னு பாத்தீங்கன்னா, இந்த 13% இருந்து அவங்களால மேல வர முடிய மாட்டேங்குது. ஏனென்றால் பாக்கி இருக்கிறது எல்டிஎஃப் யூடிஎஃப் கம்ப்ளீட், அதாவது லெஃப்ட் சிபிஎம் லெட் முன்னணி, இந்த பக்கம் காங்கிரஸ் லெட் முன்னணி. ஏறத்தாழ அதே மாதிரி தான் தமிழகத்திலேயே அந்த 80% இருக்காது, திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிறது. அது ஏறத்தாழ ஒரு 70% இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு 40% திமுக இருக்கிறதுனா ஒரு 30% நிச்சயமாக அதிமுக இருக்கிறது. அது உதறி போன அதிமுக ஆனாலும் சரி, ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி இல்லாத அதிமுக ஆனாலும் சரி, அப்படி இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் மக்களுடைய அந்த மாண்பை பெற்ற நபர்கள்
தலைவர்கள் இருப்பார்கள். ஒரு நாயனார் நாகேந்திரன் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. Okay. அதுக்கு எதிராக ஏறத்தாழ காங்கிரசினுடைய ஒரு டம்மி கேண்டிடேட் மாதிரி ஒரு நபரை வந்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அறிவிக்கிறாங்க, 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு அங்க வந்து பரப்புரை நடக்கிறது. இன்னைக்கு முக முதலமைச்சருடைய பரப்புரை இருக்கு. ஆமா, அந்த நிலையில் இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு வேளை ஒரு நாயனார் நாகேந்திரன் பெரிய ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது.